ஒரு சமயம் திருக்கயிலாயத்தில் பரமசிவனும் பார்வதியும் வீற்றிருந்தனர். அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி, சுவாமி, எந்த தேவதையை நினைத்து பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களின் குடும்பம் சகல துக்கங்களில் இருந்தும் நீக்க பெற்று சுகவாழ்வை அடையும் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், எல்லா சௌபாக்கியங்களையும் தரும் வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்கிறேன், கேள் என்று கூறினார். அந்த விரதம் ஏற்பட்ட வரலாற்றை சொன்னார். மகத தேசத்தில் குந்தினாபுரம் என்ற ஒரு பட்டினம் உண்டு. அந்த பட்டினத்தில் சாருமதி என்னும் பதிவிரதை இருந்தாள். அவள் லட்சுமி தேவியை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். அவளது கணவன் உஞ்சவிருத்தி மூலம் கொண்டு வரும் அரிசியை கொண்டு அந்த குடும்பத்தில் அனைவரும் பசியாறி வந்தனர். கருணையே வடிவான வரலட்சுமி தேவி பதிவிரதையான சாருமதிக்கு அனுகிரகம் செய்ய முன்வந்தாள். ஒரு நாள் சாருமதியின் கனவில் தோன்றிய வரலட்சுமி தேவி, சாருமதி, உன் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உனக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே வந்திருக்கிறேன். நீ